மாசில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனோஜ் வழக்கம் போல் கடை கிளம்பி போகிறாங்க. கடை கிளம்பி போகும்போது அவர் கடையில் பயங்கர கூட்டமாக இருக்குது. எப்படியோ அடித்து பிடிச்சின்னு ஏங்க நான் தான் கடை ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. ஒரு பொருளுமே காணும். ஒரு பொருளே காணுன்னும் போது வேலை செய்கிறவங்களுக்கு என்னடா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சேல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேறு சார், உள்ளே வரும்போதே ஒரு பொருளுமே இல்லை, கடை திறந்துருக்கு, எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொருளை காணோம், நம்ம கடையை காலி பண்ணிட்டுமான்ட்டு. என்னடா சொல்கிற, ராஜாராணி எங்கே, அவங்களையும் நான் வந்ததுலேருந்து காணோம், கடையை வெறிச்சோடி கிடக்குது அப்படின்றாங்க. அவர் பயந்துட்டு மேலே சந்தேகப்பட்டு மேலே போய் பார்க்குறாரு. கேஷ் பாக்ஸு அதுவுமே அங்கே ஓப்பனில் இருக்குது. ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ரோகிணி இந்த மாதிரி நம்ம கடை இருக்குதுன்னு சொல்லி தகவலை ரோகிணிக்கு சொல்கிறாங்க. ரோகிணி பயந்து ரொம்ப பதறி கடைக்கு வராங்க. கடைக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளே தகவல் போலீஸ் தெரிஞ்சு போலீஸ் அந்த இடத்துக்கு விரைஞ்சி வராங்க. அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா இதே பிரச்சனை ரோகிணியும் மனோஜோ மாட்டினாங்களே அந்த போலீஸ் அங்கே வந்து, உங்களுக்கு இதே வேலையாயிருச்சா, இதுக்கு முன்னாடி நான் டிகிரி படித்தவன இப்போ இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறியா, அதான் படித்தவனை நம்பவே கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க கிரிமினலாக அப்படின்னு சொல்லி மனோஜை நீ வா முதல்ல எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் போய் பேசிக்கலான்னு சொல்லி அவரை ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி முத்தோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், உடனே நீங்கள் ஸ்டேஷன் வாங்கன்றாங்க. முத்தோட அப்பா ஐயோ ஒருவேளை முத்தை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு முத்துக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா முத்து வீட்டில் இருக்கார். இந்த மாதிரி எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தது அப்படின்னும் போது, இல்லையப்பா நான் எந்த பிரச்சனையும் பண்ணணும் போது அப்புறம் ஃபோன் பண்ணால் இல்லை உங்களோட முதல் மகன் மனோஜ்ன்றாங்க. அவர் ஷாக்கா